இங்க ரோகிணி ஒரு பக்கம் தனியா விஜயா வீட்டுக்கு போனா விஜயா தன்னை அவமானப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம நானும் கோபப்பட்டு அவங்களை எதுவும் பேசிடக்கூடாது, அதனால எனக்கு நீ துணையா வா வித்யா அப்படின்ற மாதிரி வித்யாவை கூப்பிடுறாங்க. அதுக்கு வித்யாவை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் ரோகிணியை கூட்டிட்டு இங்க விஜயாவோட வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க வீட்டில் இருக்க விஜயாவோ லாயர் வந்ததுக்கப்புறம் திரும்ப திரும்ப ரோகிணி வருவாளான்ற மாதிரி இங்க வாசலே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க முத்துவும், அம்மா ரோகிணி வருவாங்க, இப்படி திரும்பி பார்த்து கழுத்து சுளுக்கு பிடிச்சிக்க போகுது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஓட்டிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக வித்யாவும் என்ட்ரு ஆகுறாங்க வீட்டுக்குள்ள. அப்போ வித்யாவுக்கு பின்னாடி ரோகிணி வராங்க. இப்படி ரோகிணி வரதை பார்த்த உடனே விஜயாவோட முகம் அப்படி டோட்டலாக மாற ஆரம்பிக்குது. அவங்களும் ரொம்ப கோபத்தோட, வா வா வந்துட்டியா, இந்த மாதிரி நாடகம் போட்டு பணத்தை வாங்குறதுக்காக தான் இவ்வளோ நாள் இழுத்துருச்சியா அப்படின்ற மாதிரி இங்கே ரோகிணியை பார்த்து விஜயா கேள்வி கேட்குறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க வித்யாவும், இங்கே பாருங்க மனோஜுக்கும் அவங்களுக்கும் தொந்தரவு வேண்டான்னு சொல்லி தான் இப்போ ரோகிணி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அதனால தயவு செஞ்சு அவங்க கிட்ட இப்படி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி வித்யா தான் இங்கே விஜயாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அந்த லாயரும், பரவாயில்ல ரோகிணி, நீ இந்த டிவோர்ஸ் கொத்துக்கிட்டது நல்ல விஷயம் தான், ஏன்னு வச்சுக்கேன், இல்லைனா இந்த டிவோர்ஸ் கிடைக்காம 7-8 வருஷமாக நீங்கள் ரொம்ப நாள் அலையில மாதிரி இருந்திருக்கும். அப்படி 7 வருஷம் நீங்கள் தாண்டி போச்சுன்னா உங்கள் 2 பேருக்கும் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிடும், உங்கள் மைண்டெல்லாம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டுரும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை பற்றி லாயர் சொல்லுவாங்க. அப்போது இதையெல்லாம் கேட்ட ரோகிணியும் ரொம்ப வருத்தத்தோட மனோஜை பார்க்குறாங்க. ஆனால் மனோஜ் ரோகிணி மேலே கோபத்தில் இருக்க மாதிரி தான் முறைச்சிக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் அவரோட மனசில் ஓடிட்டு இருக்கிறது, இந்த டிவோர்ஸ் கிடைச்ச உடனே கனகாவோட சேர்ந்து வாழணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. மனுஷன் ஏற்கனவே டிவோர்ஸ் வரதுக்கு முன்னாடியே இன்னொரு கல்யாணத்தை பண்ணி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க இன்னொரு சைடு விஜயாவும் மறுபடியும் ரோகிணியை கரிச்சு கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நாடகம் ஆடி ஏமாத்தி என் பையனோட மனசை நீ நோகடிச்சிருக்கல, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன்ற மாதிரி கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அண்ணாமலையும் ரொம்ப கோபத்தோட, விஜயா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ரோகிணி வரும்போது தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதான்னு சொன்னல, ரோகிணி நீ உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை உட்கார வச்சு இங்கே அடுத்த கட்ட ப்ரொசீஜரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த லாயரும் டாக்குமெண்ட்டை கொடுத்து டாக்குமெண்ட்டை படித்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ரோகிணியும் படித்து பார்க்க ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் வித்யா தான் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி படித்து பார்த்து அதில் எல்லாம் லீகல்லாம் பக்காவாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறாங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்காக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ரோகிணி கிட்ட வித்யா கொடுக்குறாங்க. அப்போது அந்த டாக்குமெண்ட்டை வாங்க ரோகிணியும் அதில் சைன் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க மனோஜ்காக தான் போராடி இருப்பாங்க, பொய் சொல்லியிருப்பாங்க, ஏமாத்திருப்பாங்க, நிறைய பேரை கஷ்டப்படுத்திருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே இப்போ வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மாதிரி அதை நினச்சி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்படி அவங்க சைன் பண்ண போகும்போது அவங்களுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அவங்கள மீறியே அந்த பேனாவை கீழே போட்டுட்டு எந்திரிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் விஜயாவுக்கு இன்னும் கடுப்பாயிடுது. என்னடி நடிக்கிறியா, இப்படி நடிச்சு இந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடாமல் போயிடலான்னு பார்த்துட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கோபப்படுறாங்க. ஆனால் இங்கே வித்யா தான், இங்கே பாருங்க, அவள் இவ்வளோ நாளாக மனோஜை உயிருக்குறை லவ் பண்ணிட்டு இருந்தா, இப்போ மனோஜ் விட்டு அவள் பிரிய போறா, அதை நினச்சி அவள் வருத்தப்பட்டு இருக்கா. நீங்கள் கேட்ட மாதிரி ரோகிணி சைன் பண்ணி கொடுத்துருவா, தேவையில்லாமல் அவளை திட்டவளை வச்சுக்காதீங்கன்ற மாதிரி இங்கே விஜயாவுக்கு சும்மா வித்யா பயங்கர ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே வித்யா தான் ரோகிணி பக்கத்தில் போயிட்டு, ரோகிணி போதும் ரோகிணி, உன் மனசை அமைதிப்படுத்து, நீ முதல்ல அந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டுட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வா, நம்ம கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணியும் வேறு வழி இல்லாமல் இந்த பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வித்யா தான் அந்த லாயர்கிட்ட இருந்து டைரெக்டாக அந்த டிவோர்ஸ் பேப்பரை வாங்கி இங்கே ரோகிணி கையில் கொடுக்குறாங்க. அப்போ ரோகிணி அந்த டிவோர்ஸ் பேப்பரை வாங்கி சரி சைன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த பக்கம் அந்த ஸ்டாண்டில் வச்சு சைன் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. அப்படி அவங்க சைன் பண்ண தயாராகும் போது மறுபடியும் அவங்களுக்கு கையெல்லாம் நடுங்குது, கிருகிருன்னு தலை சுற்ற ஆரம்பிக்குது. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே புரியல. அப்புறம் தங்களை மறந்தே அவங்க அப்படியே டக்குன்னு கீழே ஸ்லிப்பாகி விழுந்துடுறாங்க. ஆனால் நல்ல வேலை அந்த நேரம் பக்கத்தில் மீனாக இருந்ததுனால டக்குன்னு ஓடி போய் ரோகிணியோட தலை கீழே படாமல் பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்ச உடனே இந்த பக்கம் எல்லாரும் பதறி போயிடுறாங்க. ஆனால் இப்படி ரோகிணி மயங்கி போய் விழுந்திருக்காங்க. அவங்க இப்படி தலை சுற்றி விழுந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்த்து வித்யா, இன்னொரு பக்கம் நம்ம ஸ்ருதி, மீனா, சுற்றி இருக்க லாயர் கூட பரிதாபப்படுறாங்களே. ஆனால் இங்கே விஜயா சுத்தமாக வந்து இறக்க குணமே இல்லாமல் நடிக்க ஆரம்பிச்சிட்டாப்பா. இப்படி நடிச்சு இன்னைக்கு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடாமல் போயிடுவா, இதை தானே இவளோட பிளானு. எனக்கு தெரியும் இவ இந்த பணத்தை வாங்கிட்டு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண வரேன்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும் இவ ஏதோ தில்லுமுள்ளு பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி விஜயா இன்னுமே ரோகிணியை கரிச்சு கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலை செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. அவர் விஜயாவை பார்த்து, வாயை மூடி, முதல்ல உங்ககிட்ட என்ன சொன்னேன், உன்னை வாயை மூடிட்டு தானே இருக்க சொன்னேன், இன்னொரு டைம் வாயை திறந்து பேசினேன் பலார்னு ஒரு அறவலும் உனக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை விஜயோட வாய் அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க மீனாவும் தண்ணி எடுத்துட்டு வந்து அடிச்சு எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் ரோகிணியோ இங்க கண்ணு முழிக்கிற மாதிரி தெரியல. அதே நேரத்தில் இங்க அந்த லாயரும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு, மீனா கவலைப்படாத, இதுல இருந்து 2 தெரு தள்ளி தான் எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் கால் பண்றேன், அவங்க கிளினிக் கிளம்புற டைம் தான், அவங்க வந்து பார்த்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டருக்கு கால் பண்றாங்க. ஆனா அப்பவும் விஜய் இருந்துகிட்டு, மேடம் இவர் நடிக்கிறா மேடம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்ப இதை கேட்டுட்டு இங்க அண்ணாமலை பயங்கரமா விஜயாவை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் விஜயாவும் வாயை முடிக்கிறாங்க. அதே நேரம்
அந்த லாயரும் டைரக்டா அவங்களோட ஃபேமிலி டாக்டரை வர வைக்கிறாங்க. வர வச்சு இங்க ரோகிணிக்கு என்னாச்சு அப்படிங்கறத செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரோகிணி மூச்சு விடுறாங்க, நல்லா இருக்காங்க, ஆனா அன்கான்சியஸ் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டரும் ரோகிணியை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பக்கம் அவங்களோட கையையும் பிடிச்சு பார்க்குறாங்க. நாடி துடிப்பை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ரெட்டை நாடி துடிப்பு இருக்கு. சொல்லப்போனால் 2 நாடி துடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படின்னா அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கிறதா அர்த்தம் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லாயர்கிட்ட, மேடம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லப்போனால் அவங்க சரியாக சாப்பிடாம இருந்திருக்காங்க, ஹெல்த் குறைபாடுனால தான் அவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க கர்ப்பமாக இருக்காங்க, இப்படி கர்ப்ப காலத்தில் சாப்பிடாம இருந்தால் அவங்களுக்கு தான் பிரச்சனை, அவங்களையும் தாண்டி அந்த குழந்தைக்கும் பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி அந்த லாயர்கிட்ட டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்ட சுற்றி இருக்க எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. ஏன் மீனா கூட அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே முத்து, ஸ்ருதி, ரவி, அண்ணாமலைன்னு சொல்லி இவங்க யாராலும் எதுவுமே பேச முடியல. ஏன் விஜயா கூட இல்லை அப்படி இருக்க வாய்ப்பு இருக்காது, நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை நம்பாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டாக்டரும், ஏமா இங்கே நான் டாக்டரா நீ டாக்டரா, நான் சொல்கிறத நம்ப விருப்பம் இல்லைனா வேறு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிப்பாரு, நான் சொல்கிறது உண்மை தான், இந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்குது, அதுவும் இந்த பொண்ணு இப்போ கரெக்டாக 3 மாசமாக இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு இந்த பக்கம் வித்யாவுக்கும் செம்ம ஷாக்கு. என்னங்க இப்படி சொல்கிறாங்க, அப்போனா இந்த மாதிரி சம்பவத்தில் டிவோர்ஸ் எப்படிங்க ஒத்து வரும் அப்படின்ற மாதிரி வித்யா கேட்குறாங்க. அதுக்கு உடனே இந்த லாயரும் யோசிச்சுட்டு, கண்டிப்பாக இது இப்போ டிவோர்ஸ் பண்ணவே முடியாது, ஏன்னா ரோகிணி இதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் மதரா, அதாவது சிங்கிள் உமனாக இருந்தாங்க, ஆனால் இப்போ அப்படி கிடையாது, இப்போ அவங்க வயிற்றில் மனோஜோட குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு காரணத்தினால கண்டிப்பாக இந்த பக்கம் வாய்ப்பே இல்லை, மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட விஜயாவும் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. இல்லை மேடம், இல்லை வேண்டாம், நீங்கள் முதல்ல அவட்ட சைன் வாங்குங்க, அவள் குழந்தையாச்சு, அவளாச்சு, நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு என் பையன்கிட்ட இருந்து விடுதலை வேணும், சொல்லப்போனால் என் பையன் அவள் கூட இருந்து சேர்ந்து வாழக்கூடாது, அவள் பயங்கரமான ஏமாத்துக்காரிங்க, அவள் கூட எப்படிங்க என் பையன் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கண்ணா பின்னான்னு சத்தம் போடுறாங்க. அப்போ அண்ணாமலை இதெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. ஆனால் அண்ணாமலையும் மீறி விஜயா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த லாயர் ஒரு லிமிட்டுக்கு மேலே கோவப்படுறாங்க. அப்போ ரோகிணி கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்ச ரோகிணி கிட்ட, ரோகிணி இப்போ நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ரோகிணி எழுப்பி அந்த சேரில் உட்கார வைக்கிறாங்க. லாயரு உட்கார வச்சுட்டு, ரோகிணி இப்போ டாக்டர் வந்து உன்னை செக் பண்ணி பார்த்தாங்க, இப்போ நீ கர்ப்பமாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டவொன்னே இந்த பக்கம் ரோகிணிக்கு செம்ம ஷாக்கு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வயிற்றில் கை வச்சுட்டு இந்த பக்கம் கண் கலங்குறாங்க. அப்போது இதை பார்த்துட்டு இருக்க விஜயாவும், மேடம் வேணாம் மேடம், நீங்கள் முதல்ல அவளை டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்க, என் பையனுக்கு டிவோர்ஸ் தான் வேணும், அவளும் வேண்டாம், அவள் குழந்தைய வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த லாயர் ரொம்ப கோபத்தோட, வாயை மூடு விஜயா, என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க, இப்படிலாம் பேசிகிட்டு இருந்த உன் பையன் மேலே நானே வந்து பயங்கரமான நஷ்டீடு வழக்கு போடுவேன், அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கர்ப்பமான பொண்ணை ஏமாத்துறீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு உன் பையனையும் ஒன்னைத்துக்கு உள்ளே வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி லாயர் ஒரு பக்கம் மிரட்டுறாங்க. இதை பார்த்த விஜய் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. அப்போ ரோகிணி கிட்ட, இப்போ சொல்லு ரோகிணி, உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீ டிவோர்ஸ் கொடுக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே ரோகிணியும், இல்லை மேடம், ஏன்னா அவரால் இப்போ என் வயிற்றில் ஒரு குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இந்த குழந்தைக்கான அப்பா அவர் தான், ஏற்கனவே என் பையன் அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இந்த குழந்தையை நான் அப்பா இல்லாமல் வளர்க்க விரும்பலை அப்படின்ற மாதிரி ரோகிணி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இதை கேட்ட லாயரும் அந்த டிவோர்ஸ் ஃபார்மை அப்படியே கிழிச்சு தூக்கி தூர எரிஞ்சிட்டு, சரி ரோகிணி, இப்போ என்னோட நீ லாயர் ஆஃபீஸ் வா, அங்கே வந்து இப்போ உன்னோட டிவோர்ஸ் வேணாம், நான் அவரோட சேர்ந்து வாழணும், அதுக்கான காரணம் என்னோட வயிற்றில் வளர குழந்தைன்னு சொல்லி அதுக்கான ரிப்போர்ட்டை நம்ம தெளிவாக எடுத்து மனோஜை அவங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்கான வழியை பார்க்குறேன்னு சொல்லி அப்படியே டோட்டலாக லாயர் இங்கே ரோகிணி பக்கம் மாறிடுறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே விஜயாவுக்கு செம்ம ஷாக்கு. இதில் இன்னொரு முக்கியமான ஆள் என்னென்னா, சிக்கிக்கிட்டது மனோஜ் தான். ஏன்னா அவர் இங்கே இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு தெரியாமல் கனகாவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் கனகா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கனகாவோட அம்மா ஏற்கனவே பணக்காரங்க, அவங்க இங்கே மனோஜை போட்டு ஒழுக்கி எடுக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் மனோஜோட நிலைமை என்ன ஆக போகுது, மனோஜ் ரோகிணியோட சேர வாய்ப்பு இருக்கா, இல்லைனா அவர் ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.